நமக. முருகா சரணம். இறைவன் யார் என்னும் புத்தகம் ஞானேஸ்வரர் அவரால் இயற்றப்பட்டது. அதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். உலகில் உண்டான மதங்களுக்கு காரணமானவர்கள் அறிவுரைகளையும் போதனைகளையும் செய்தார்களே அன்றி மதம் என்று ஒன்றையும் தோற்றவில்லை. அவர்களை பின்பற்றியவர்களே மதத்தை உண்டாக்கினார்கள். அப்படி உண்டாக்கி மதத்துக்கு என்று தனி வழிபாட்டையும் நெறிமுறைகளையும் கோட்பாடுகளையும் சம்பிரதாய சடங்குகளையும் புகுத்தி வேற்றுமையை உண்டாக்கிவிட்டார்கள். இதிலிருந்து மீள்வது தனிப்பட்ட மனிதனால் தான் முடியுமே தவிர மொத்த சமுதாயம் மீள்வது என்பது முடியாத காரியமாகிவிட்டது. எல்லா மதத்திலும் நிறைகளும் குறைகளும் உண்டு. நிறைகளுக்கு காரணம் ஒத்த கருத்தே, குறைகளுக்கு காரணம் கருத்தில் வேறுபாடு. ஒப்புக்கொள்கிறார்களோ இல்லையோ இறைவனை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இருப்பினும் தேடுவதை ஒரு பொருட்டாக வையாது நாளும் வாழ்க்கையையே முக்கியமாக கொண்டார்கள் என்பதோடு தங்கள் மதமே மேலானது என்று நிலைநிறுத்துவதற்கு பணத்தையும் உழைப்பையும் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் தங்கள் மதிப்பிலுள்ள திறமையானவர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள். மரமே சரியில்லை என்கிற போது அதன் கிளைகள் எப்படி சரியானதாகும்? அதுபோல மதமே சரியில்லை என்கிற போது ஜாதியும் குலமும் கோத்திரமும் எப்படி சரியானதாகும்? தனி மனிதன் தன் முயற்சியால் இறைவனை தேடி நன்மை அடைய முடியுமே அன்றி கூட்டம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இறைவனை அடைவோம் என்பது ஏமாற்று வித்தையே. புறத்தில் இறைவனை தேடும் தனி மனிதனும் விசாரணையற்றவனே. தன்னுள் அகத்துள் தேடி உண்மையை உணர்பவனே உன்னத நிலையை எய்துவான் என்பதே முற்றிலும் உண்மை. இவர்களே உண்மை அடியார்கள். இந்த உலகமே ஒருமையிலிருந்து தான் உண்டானது. அந்த ஒன்றே வேற்றுமையை புகுத்தி நின்றது. நாமோ வேற்றுமையை போற்றி தலைமை மேற்கொண்டு ஒருமையின் ஒற்றுமையை பார்த்திட தவறிவிட்டோம். ஒருமையை கண்டவன் தன்னுள்ளே ஒருமையை உணர்ந்து அந்த ஒருமை தானே என்று அறிந்து பிறவாமை என்ற அரிதோர் பேற்றை அடைகிறான். இந்த உலகம் செழித்து இயங்குவதற்கு காரணம் சுயநலத்தோடு புதுநலமும் கலந்திருப்பதால் தான் என்றறிய வேண்டும். எனவே புதுநலத்தொண்டு சிறப்புடையதாகும். ஞானேஸ்வரர். அறிமுகம். உயிர் ஓர் உணர்வு பொருள். பொருள் என்று சொன்னால் அது ஒரு இருப்பை சுட்டி காட்டுவதாக உள்ளது. இந்த இருப்பு சத் அல்லது மெய்ப்பொருள் ஆகும். ஆங்கிலத்தில் பீயிங் ஆர் எக்ஸிஸ்டென்ஸ் என்று இதை குறிப்பிடலாம். உணவு பொருளாகிய உயிர் பொருள் அறிவே வடிவானது. அப்படியென்றால் உயிரே அறிவு, அறிவே உயிர் என்று சொல்லலாம். அறிவே வடிவானது என்று சொல்லும்போது அதன் அறிவு இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாதபடி எல்லையற்றது. ஆகையால் எந்த வரைமுறைக்கும் உட்பட்டதல்ல. இதை உண்மை அறிவு அல்லது மெய் அறிவு என்று குறிப்பிடலாம். அறிவு வடிவான உணர்வு பொருள் என்று சொல்லும்போது அன்பும் அருளும் உடன் கொண்டதாகிறது. இப்படி அன்பும் அருளும் உடன் கொண்டிருப்பதால் ஆனந்த வடிவானதாகிறது. எனவே இந்த உணவு பொருளாகிய உயிர் பொருளை சத் சித் ஆனந்தம் அல்லது சத் சித் ஆனந்தம் என்று வேதம் மிக அழகாக சொல்கிறது. சத் என்றால் இருப்பு, சித் என்றால் அறிவு, ஆனந்தம் என்றால் பேரின்பமாகும். உயிர் பொருளை தவிர வேறு உணர்வு பொருள் இவ்வுலகத்தில் இல்லவே இல்லை. எல்லா உணர்வுக்கும் இதுவே காரணமாகும். உணர்வு பொருளாம் உயிர் பொருளுக்கு அல்லது உயிருக்கு ஏதேனும் அளவு உண்டோ என்றால் உண்டு அல்லது இல்லை என்று சொல்லும்படி மிக மிக நுண்ணியது. விளக்கமாக சொல்வதென்றால் உண்டு என்று சொல்லும்படி உயிர் பொருளாகவும் இல்லை என்று சொல்லும்படி கண்களுக்கும் மற்ற எந்த விஞ்ஞான சாதனத்துக்கும் அப்பாற்பட்டு நின்று அருவ பொருளாகவும் உள்ளது. உயிர் பொருள் அறிவே வடிவானது மட்டுமல்ல, அதன் வலிமையும் பலமும் அளவு கடந்ததாகும். மிக சிறிய அணுவுக்கும் அல்லது பன்மடங்கு சிறிய அல்லது நுண்ணிய ஒன்றுக்கு எப்படி இவ்வளவு அளவு கடந்த பலம் அல்லது வலிமை என்றால் அது தனக்குள்ளே கொண்ட சேர்க்கையால் வந்ததாகும். சேர்க்கையின் நெருக்கத்தை பொறுத்து கணமும் மாறுபடும். இந்த சேர்க்கையின் வேகத்தை அளவிட முடியாது. சேர்க்கை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டு இருத்தல்
இருந்தால் அல்லவா சேர்க்கை கொள்ள இயலும். அப்படியென்றால் ஒன்றுக்கு மேற்பட்டதோ என்றால் ஆம், ஒன்றுக்கு மேற்பட்டதுதான். அவ்வாறெனின் எத்தனை உயிர் பொருட்கள் உள்ளன என்ற கேள்வி எழும். அதற்கு பதில் எண்ணிக்கையற்றது என்பதே ஆகும். எப்படி இந்த அண்டம் எல்லையற்று இருக்கின்றதோ அப்படி இந்த உயிர் பொருட்களும் எண்ணிக்கையில் அளவற்றுதானே. அண்டம் அல்லது வெளியாகி பால் அல்லது சூன்யம் என்று சொல்லும் அளவுக்கு அருவாகி நிறைந்து நின்றது என்றே சொல்ல வேண்டும். ஆகையால் இந்த உயிர் பொருள் சிறிதிலும் சிறியது, பெரியதிலும் பெரியதாகும். உயிர் பொருள் ஸ்தத் என்ற நிலையிலும் சித் என்ற நிலையிலும் ஆனந்தம் என்ற நிலையிலும் அளவுற்றும் எல்லையற்றும் திகழ்வது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுவதோடு அழிவற்று அல்லது அந்தமற்று என்றும் இருப்பது என்று அறிய வேண்டும். அளவு ஒரு நிலைக்கு மேல் சிறிதானால் அப்பொருளுக்கு இடமும் காலமும் கிடையாது என்று விஞ்ஞானம் பிளாங்க் அளவை குறிப்பிட்டு சொல்கிறது. அந்த பிளாங்க் அளவு பிளாங்க் லென்த் 1.6 × 10 மீட்டர் ஆகும். இதுவே அர்த்தமுள்ள சிறிய அல்லது நுண்ணிய ஓர் அளவு என்று சொல்கிறது. இதை ஆங்கிலத்தில் பிளாங்க் லென்த் இஸ் ரஃப்லி ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻38 meter, at which classical ideas about gravity and space-time cease to be valid and the quantum effects dominate. It is claimed that this is the smallest measurement with any meaning என்று சொல்கிறது. அளவு ஒரு நிலைக்கு மேல் சிறியதானால் அதற்கென கொண்டிருக்கும் இடமும் கிடையாது என்றாகும். உயிர் பொருள், அதாவது ஓர் உயிர் பொருள் ஆக்கிரமித்து அல்லது நிறைந்திருக்கும் இடத்தின் அளவு ஒன்றுமில்லை என்று சொல்லும்படி நுண்மையில் நுண்மையான அருவ பொருளாகவும் என்று அர்த்தமாகும். காலம் கிடையாது என்றால் கால அளவு இல்லாமல் அந்தமின்றி, அதாவது முடிவில்லாது என்றும் அழியாது இருப்பதாகும். உயிர் பொருள் பிளாங்கின் அளவை காட்டிலும் பன்மடங்கு சிறியது என்று திருமூலர் என்னும் சித்தர் தனது திருமந்திர பாடல் 2011 குறிப்பிடுகிறார். எனவே உயிர் பொருள் இடமும் காலமும் அற்றது என பெறப்படும். உயிர் பொருளின் நுண்மையான அருவ நிலையை நோக்கின் ஆதியும் ஆங்கிலத்தில் சோர்ஸ் அற்றது என்பது புலனாகும். அதனினும் சிறிய பொருள் என்ற பேச்சுக்கோ தர்க்கவாதத்துக்கோ இடமில்லை. அதனால் ஆதியும் அற்றது, அதாவது சுயமாய் என்றும் உள்ளது, என்றென்றும் உள்ளது என்று அர்த்தமாகும். உயிர் பொருள் நடுவாக நிற்பது என்பது உலகை படைத்து காத்து மறைத்து அருளி அழுத்தி நிற்கும் செயலை குறிக்கும். உலகம் ஒரு நாள் இல்லாமல் போகும் என்பதால் நடுவும் அற்றது என்று சொல்லலாம். எனவே உயிர் பொருள் ஆதி நடு அந்தமாகி நிற்பதோடு ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லாது ஒன்றே பலவாகி என்றும் இருப்பது எனவும் கொள்ளலாம். ஒன்று என நின்ற அந்த உயிர் பொருளைத்தான் பரமான்மா என்ற நிலையில் பிரம்மம், கடவுள், பகவான் அல்லது பகவான், இறைவன் என்று பலவாறாக பொது பெயரிட்டு காமன் நவுன் மற்றும் அவரவர் மொழிக்கேற்ப குறிப்பிட்ட பெயரிட்டு ப்ராப்பர் நவுன் வணங்கி கொண்டிருக்கின்றோம் என்று அறிய வேண்டும். எனவே உயிர் பொருள் அல்லது சுருக்கமாக உயிரே இறைவன், இறைவன் இறைவன் இதுவே உண்மையாகும். உயிரே இறைவன், இறைவன் இறைவன் இதுவே உண்மையாகும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்ன திருமந்திரத்தை சார்ந்து நீங்கள் இறைவன் யார் என்பதும் அவன் நடுவாகி நின்ற நிலையும் ஆகும். நடுவாகி நின்ற நிலை என்பது உலகாக உருவெடுத்த நிலையாகும். அறிவில் புழுவினும் சிறியவனாகிய நாம் இனி தெரிந்து கொள்ள இருப்பது இறைவனின் அளவு கடந்த கருணை பெருக்கால் வந்ததே என்ற என் மனம் பணிகிறது. மேலும் எல்லாம் அவன் செயலே, என் செயல் என்று எதுவும் இல்லை. நான் அடிமைப்பட்டு அவன் காலடியில் கிடைப்பதென்றி யாதொன்றும் அறியேன். உலகமெல்லாம் நல்வழிப்பட்டு நின்று அவன் அருளை பெற்று நலப் பெற வேண்டும் என்பதே என் உள்ள கிடக்கை. நன்றி.